நம்முடைய நன்னிலம் தொகுதி பக்கத்தில் இருக்குங்க ஐயா. அண்ணன் காமராஜ் ஐயா அவர்கள் முன்னாள் அமைச்சர் நம்மோடு இன்னைக்கு வந்திருக்கணும். நான் வருவதற்கு தாமதமானால் அண்ணன் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அருமை சொந்தங்களே, அவர் எதிர்த்து யார் நிக்கிறாங்க? எஸ்டிபிஐ கட்சி. எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் ஐயா. அந்த எஸ்டிபிஐ முபாரக் யாருன்னு தெரியுமாங்க ஐயா? ஐயா, கோவிட் நேரத்தில் கோவிட் நடந்த பொழுது போலி மருந்து அடிச்சு அரசு எம்பளத்தை போட்டு வித்தவர். 2023 திருபுவனத்தில் நம்முடைய கொள்கைவாதி ஐயா ராமலிங்கம் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார். அதற்கு நேரடி தொடர்பு பண உதவி செய்தது நெல்லை முபாரக். அதற்காக 2023 அவங்க வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு வீட்டில் ரைடு பண்ணாங்க. இன்னைக்கு இவரு பார்த்தா பச்சை துண்டு போட்டு நன்னெழுத்துல சுத்திட்டு இருக்காரு. என்னையா நடக்குது தமிழ்நாட்டிலையும்? எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்னங்கய்யா நடக்குது? அதனால் அருமை சொந்தங்களே, நன்னிலத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, ஒரு ஓட்டை நம்ம போட்டாலும் கூட இந்தி இறையாண்மைக்கு எதிராக போடக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாடு பார்டர்ல நம்முடைய ஜவான்ஸ், நம்முடைய சோல்ஜர் நமக்காக குழந்தையெல்லாம் விட்டுட்டு குண்டடி வாங்கி சியாச்சின்ல -40 டிகிரியில் அவன் நிற்கிறான். எதுவும் கேட்காம நிற்கிறான், எதுவும் வேண்டாம் என்று நிற்கின்றான். 6 மாசத்துக்கு இருக்கா 30 நாள் லீவு கொடுத்தா ஊர்ல வந்து அப்பா அம்மா குழந்தை பேரம்பேத்தி பார்த்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சுக்கங்க. இந்த மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் நீங்க நன்னிலத்தில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நமக்காக எதையும் எதிர்பார்க்காம இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நம்முடைய பார்டரில் இருக்கக்கூடிய நம்முடைய வீர சைனிகர்களை ஒரு முறை நீங்க நினைச்சு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம பகுதியில் விட்டீங்கன்னா எல்லோருக்கும் வருகின்ற காலத்துல பெரும் பிரச்சனையாகும். ஐயா, திமுக காரனை விட்டதுக்கே 30 வருஷமா அனுபவிக்கிறோம். இப்ப நெல்லை முபாரக் விட்டீங்கன்னா 3 வருஷத்துல அனுபவிப்பீங்க. அதனால தயவு செய்து நன்னிலத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, அந்த தவறை நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்ற அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, வெயில் இருக்கிறீங்க, இன்னும் பேசலாங்க ஐயா. அதற்கு நம்ம கண்டிப்பா அண்ணனுடைய வெற்றி விழாவில் ஒரு மாலை நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு அண்ணனுடைய வெற்றி விழாவில் நம்ம பேசுவோம். நிச்சயமாக உங்களோடு நாங்கள் என்றும் இருப்போம். இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐயா, உண்மையாலுமே உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன்னு ஏன் சொன்னாங்க ஐயா? ஒரு வேட்பாளர் வெயில் நிற்கிறது ஓகே, ஓட்டு கேட்கிறாங்க, வெயில் நிற்கிறாங்க. வேட்பாளருக்காக நான் ஓட்டு கேட்கிறேன், நானும் வெயில் நிற்கிறது ஓகே. ஆனா எங்களுக்காக இத்தனை 1000 பேர் நீங்க வெயில் நிற்கிறீங்க, அது என்ன காட்டுது? ஒரு மாற்றம் வேண்டும் என்பது காட்டுது. 30 வருஷம் மூச்சே விட முடியல. யாராவது வந்து ஒரு மாற்றத்தை கொடுங்க ஐயா. ஆனால் அருமை சொந்தங்களே, உங்கள் நம்பிக்கைக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23. உங்களுடைய வாக்குகள்லாம் சிந்தாம சிதறாம நம்முடைய தாமரை சின்னத்திற்கு திருவாரூர்ல 3வது பட்டன் தானுங்க, 3வது பட்டன்ல நம்முடைய தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் கோவிச்சந்திரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திருவாரூரிலிருந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.